Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கணவன் மனைவி அப்படிங்கும் போது நாவுதான் ஜீவ விருட்சமா இருக்கிறது. நல்ல காரியங்களை பேச விட நல்ல காரியங்களை பேசும்போது நல்ல உறவு ஏற்படுகிறது, அங்கே நெருக்கம் ஏற்படுகிறது, சந்தோஷம் ஏற்படுகிறது, சமாதானம் உண்டாகிறது, பிரச்சனைகள் தீருகிறது, எல்லா தடைகளும் நீங்குகிறது, ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை உண்டாகிறது. எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். கர்த்தர் இந்த எல்லா பிற்போக்கான பிரச்சனைகளையும் மேற்கொள்ளும்படியாக ஒரு சோர்ஸ் இங்க கொடுத்திருக்கிறார், நாவலே கொடுத்திருக்கிறார். பேசிய எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடலாம். இருக்கீங்களா? தினந்தோறும் விசுவாசத்தை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், ஏராளம் தாராளத்தை பேசுங்கள், சுகத்தை பேசுங்கள், வாழ்வை பேசுங்கள், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பேசுங்கள், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பேசுங்கள். வாசிப்போம் நீதிமொழிகள் 12:13. துன்மார்க்கனுக்கு அவன் உதறலின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். துன்மார்க்கன் எப்படி தன்னுடைய உதடுகளை உபயோகப்படுத்தி அவன் ஒரு கண்ணியை ஏற்படுத்திக் கொள்கிறான், தனக்கே பிரச்சனையை உண்டு பண்ணி கொள்கிறான். நீதிமான் நெருக்கத்திலிருந்து நீங்குவான். இங்க சொல்லாம சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? துன்மார்க்கன் எப்படி தன்னுடைய வாயின் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தனக்கு ஒரு கண்ணியை ஏற்படுத்திக் கொள்கிறானோ, அதுபோலவே நீதிமான் தன்னுடைய வாயின் உதவியால் நெருக்கத்திலிருந்து அவன் நீங்குகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 14ஆம் வசனம், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும். வாயின் பலனால் திருப்தி ஆவான். வாயில் என்ன பேசுறோமோ அதுதான் கிடைக்க போகிறது. நீதிமொழிகள் 11:30. ஆகவே உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். பிரசங்கத்தை கேட்டோம், செழிப்பை பற்றி நிறைய கேட்டுட்டோம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை கேட்டுட்டோம், கர்த்தர் எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார், நம்ம நினைக்கிறது கேட்கறதுக்கு அதிகமா செய்யறாரு, எப்பேற்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கிறாருன்னு செழிப்பை பற்றி 1000 சத்தியங்கள் கேட்டோம். இங்க கேட்டு என்ன பண்றது? நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றத்தை உருவாக்குகிறது, எப்படி ஒரு சேஞ்சை கொண்டு வருகிறது நம்முடைய வாழ்க்கையில. சரி, இன்றைக்கு ஒரு நிலையில இருக்கிறோம், எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குறது, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது? சிலர் சொல்றாங்க வானத்திலிருந்து ஏதாவது கீழே உழுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. வானத்திலிருந்து ஒண்ணும் உழ போறது இல்லை, எல்லாம் இங்கதான் நடக்க வேண்டியது இருக்குது. இங்க நம்முடைய மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும், நம்முடைய பேச்சில மூலம் மாற்றம் ஏற்பட வேண்டும், வீட்டிலே நம்முடைய பேச்சை முதல்ல என்ன பண்ண வேண்டும்? மாற்ற வேண்டும். அதை என்னைக்கு செய்யலாம்? நாளைக்கு இல்லை, இன்னைக்கே நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னைக்குல இருந்து ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நாளைக்கு கேட்டாச்சு செழிப்பை பற்றி, இனிமே என் வீட்டுல செழிப்பை தவிர தரித்திரத்தை நாங்க பேச போறது இல்லை, இல்லைங்கிற வார்த்தை இந்த வீட்டுல இனிமே இருக்காது. நல்ல முற்போக்கான வார்த்தைகளையே நாங்கள் பேச போகிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், அவர் எப்படி என்ற தேவையை சந்திக்கிறார், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னுடைய நாவு அதற்கென்று மட்டுமே பயன்பட போகிறது. இதை ஜீவ விருட்சத்தை போல பார்க்கிறேன் நான் என்று சொல்லி இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். சேஞ்ச் இன்னைக்கே ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா கொஞ்ச நாள்ல பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி, சில மாதங்கள்ல பாருங்க, சில வருஷங்கள்ல பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை அடைகிறது என்று சொல்லி. விசுவாசம் அப்படிதான் வேலை செய்து பாருங்க. விசுவாசம் வளருகிறது என்று சொல்லுது வேதம். வளர்ந்து 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 பெரிதாகிக்கொண்டே போகிறது. டைம் எடுக்குது. எல்லா நல்ல காரியங்களும் கொஞ்சம் டைம் எடுக்குது. நல்ல கனி தரும் மரத்தை நட்டீங்கன்னா சில நேரத்தில் 4 வருஷம் ஆகுது அது மரம் வளர்ந்து கனி தர்றதுக்கு. விசுவாசம் என்கிறது ஒரு வாழ்க்கை முறை. வாழ்க்கையே மாற வேண்டும். இது மனுஷனை மாத்துகிறது முதல்ல. இது ஏதோ உங்களுக்கு நான் ஏதோ மேஜிக் பண்ணலைங்க, நான் இங்க மந்திர தந்திரம் பண்ணி கொண்டு இல்ல, வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்களை நான் பிரசங்கித்து வருகிறேன். இதை கேட்கும் போது, இதை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது, விசுவாசத்தில் நீங்கள் ஜீவிக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய பலனை புசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். விசுவாச வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் உங்களுக்கு முடிகிறது. நேரம் ஆகிறது பாருங்க. இப்ப பிரச்சனை எல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு இது ஒண்ணும் இது ஒரு குறுக்கு வழி கிடையாது. இது நிரந்தரமான வழி. விடுதலை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். சில பேர் விசுவாசத்தை எப்படி நினைக்கிறதுன்னு அந்த ட்ரெயின்ல செயின் புல் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி நினைக்கிறது. திடீர்னு இறங்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம வீடு வந்துருச்சோம் புடிச்சு செயின் இழுத்துட்டு இறங்கிடுறது இவங்க வசதிக்காக. அப்படி இல்லைங்க, இது ப்ராப்பர் ட்ரெயின். இது அந்தந்த ஸ்டேஷன்ல நிற்கும், போகும், கரெக்டா உட்காந்து கரெக்டா பயணம் பண்ணணும், நிற்கும் போது இறங்கணும், ஏறணும். இது சும்மா வெறும் அவசர உதவிக்கு தான் அந்த செயின் வச்சிருக்கிறாங்க. எங்ககிட்டயும் அவசர உதவிக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது. அற்புதம்லாம் நடக்கும், ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அதெல்லாம் உண்டு. ஆனால் செயினை இழுத்தே வாழ்க்கை நடத்தக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பிரதர், இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது பிரதர். இப்படி இல்ல, வாழ்க்கையே மாறிடணும். தினந்தோறும் ட்ரெயின் செயின் இழுக்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போய் ஏதாவது ஒரு அவர் ஜெபம் பண்ணாரா இது நடக்குமா, இவர் ஜெபம் பண்ணா, அப்படி வாழக்கூடாதுங்க. எப்படி வாழணும்? கர்த்தரை நம்பி வாழணும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. கர்த்தர் பேர்ல விசுவாசத்தை வைக்க வேண்டும்.
கர்த்தரை நம்பணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை காண வேண்டும், அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதை வாழ்க்கை முறையாக்கி கொள்ள வேண்டும். தினந்தோறும் யார்கிட்டயா போய் ஒரு சிலர் இருக்கிறாங்க, போஸ்ட் கார்டா வாங்கி வந்து தினந்தோறும் ஒரு இவாஞ்சலிஸ்ட் எழுதி போடுறது. அவரும் சலிக்காம எழுதி போட்டுட்டு இருக்காரு, எனக்கு எழுதுங்கள், நாங்கள் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாக இருக்கிறோம். அப்படி இல்லைங்க, நான் இல்லை உங்க பிரச்சனைக்கெல்லாம் பதில். நான் பிரசங்கிக்கிற வார்த்தை, நான் பிரசங்கிக்கிற இந்த தேவன். இவரை பிடித்துக் கொள்ளுங்கள், இவரை நம்புங்க, வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்ளுங்கள். நான் ஏதோ உங்களுடைய 1-2 தலைவலியும் ஜலதோஷத்தை சுகமாக்குறத பற்றி பேசல. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும், எல்லாமே மாறிவிடும். கர்த்தரை சரியா பிடித்துக் கொண்டால். விசுவாசம் என்கிறது ஒரு வாழ்க்கை முறை, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 11:30 வாசிப்போம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். எல்லாரும் சொல்லுவோம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். எப்படி சொல்லி இருக்கு பாருங்க. திருப்போம் 18ஆம் அதிகாரம். நிறைய வசனங்களை வாசிக்கலாம், கொஞ்சம் தான் வாசிக்க போறேன். நீங்க 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். வயிறு நிரம்பாதது காரணம் தான் வாய். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி. அவன் நாவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான், ஏதோ ஒன்றை உண்டாக்குகிறது. நாம நினைச்சுக்கிறோம் நாவு வந்து என்னத்தையோ பேசணும். சிலர் இருக்காங்க பாத்தீங்களா, பொறுப்பு இல்லாம என்னத்தையாவது ஒண்ணு சொல்லிட வேண்டியது. அப்படி இப்படின்னு எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, என்னத்தையா கண்ணாம பேசினா அப்புறம் சாரி பிரதர், சாரி பிரதர் 100 தடவை சாரி பிரதர். சரி பாவம், சாரியாவது சொல்றாருன்னு விட்டுறது தவிர அதாவது தெரியுதானே. ஆனா வாழ்க்கையே சாரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வாழ்க்கையே 100கணக்கான சாரி, அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் சாரி பிரதர். என்னைக்கு பிரதர் திருந்த போறீங்க? என்னைக்கு இந்த சாரின்னு சொல்லாம ஒரு வாழ்க்கை உண்டாக போறது? சாரி எல்லாம் குறைஞ்சு 100 சாரி 2 சாரி ஆகணுமே. ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ தவறு ஏதோ சொல்லிட்டு சாரின்னு சொல்லணும். எப்ப பார்த்தாலும் தப்பானதே பேசிட்டு சாரி சாரி சாரின்னு சொல்றதா இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி வெற்றியின் வாழ்க்கைன்னு சொல்லலாம்? நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஆவியை பெற்றிருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம். எப்பவுமே தப்பான வாழ்க்கையை வாழ்த்து கொண்டு சாரி சாரின்னு சொல்றதுல மேன்மை பாராட்டக்கூடாது. இருக்கீங்களா? நாவை கரெக்ட் பண்ணணும். சாரின்னு சொல்ல வேண்டாத அளவுக்கு வாழ வேண்டும். சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா சொல்ல வேண்டும். வாழ்க்கையை சாரி வாழ்க்கையாடக்கூடாது. வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆகவே நன்றாய் கவனியுங்கள். விசுவாசம் என்பது முதல்ல சில காரியங்களை கேட்க ஆரம்பிக்கிறோம், அப்படிதான் உள்ள விசுவாசம் வருது. அதனால தான் அந்த கேட்கிறது ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு வந்து கேட்கறீங்க, அது ரொம்ப முக்கியம். 2வது, அந்த கேட்கிறத முதல்ல எப்படி செயல்படுத்துறது? எப்படி செயல்படுத்த போறீங்க? உடனடியா இப்ப எப்படி செயல்படுத்த போறீங்க? உடனடியா பேச ஆரம்பிக்கலாம். இதுல ஸ்டார்ட் பண்ணுங்க முதல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன்? சில நேரத்தில் மிஸ்டேக் வரும். ஏன்னா ரொம்ப நாள் ட்ரைனிங் ஆயிடுச்சு. வாய் ஒரு டைரக்ஷன்ல பேசி பேசி கப்புன்னு அதை அப்படியே நிறுத்தணும். நிறுத்தி அதை கண்ட்ரோல் பண்ணி இப்படியே பண்ணி 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 ட்ரெயின் பண்ணீங்கன்னா, இதுதான் ட்ரைனிங் அவசியம். தரித்திரத்தில் வாழ்றதுக்கு ட்ரைனிங் அவசியம் இல்லை, ஆவிக்குரிய ஜீவித்தை வாழ்றதுக்கு ரொம்ப ட்ரைனிங் அவசியம். பாருங்க, இப்படியே நம்ம ட்ரெயின் பண்ணோம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், சேலஞ்ச் பண்ணுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், உங்களுடைய நாவுகளை நீங்கள் பயிற்சி வித்தால் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் போல இருக்கும், ஒரு ஜீவ விருட்சம் போல இருக்கும். இதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். இந்த நாவிலே வல்லமை இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இது உங்களுக்கு காரியங்களை பிறப்பிக்கிறதை காண்பீர்கள். அற்புதங்கள் உங்களுக்கு இந்த நாவின் வாயிலாக நடக்கும். இருக்கீங்களா? ஜபத்தில் என்ன பண்றோம்? பேச போறோம் அதை பற்றி. ஜபத்தில் என்ன பண்றோம்? வாயை திறந்து நாவை திறந்து சில காரியங்களை பேசுகிறோம். என்ன வேண்டுமோ அதை நாம் பேசுகிறோம். என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ நம்முடைய விருப்பத்தை பேசுகிறோம். அந்த விருப்பம் நிறைவேறுகிறது. ஜபத்துல நாவு பாருங்க எப்படி பயன்படுது. ஜபம் ஏன் அவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறதுனா, அங்க நாவின் வல்லமை உபயோகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அதை தூக்கி நாவல போடுறோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்முடைய நாவல வைக்கிறோம், அதை பேசுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யும் போது அவைகள் நம்முடைய நாவின் பலனை நாம் புசிக்கும்படியாக அங்கே காரியங்கள் வந்து நிறைவேற ஆரம்பிக்கிறது. முதல்ல கேட்க வேண்டும். கேட்கலன்னா எப்படி பேச போறோம்? இவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், கேட்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி ஆரம்பிக்க, என்னத்தை பேசுறது? ஆனா இப்ப கேட்ட காரியங்கள டேப்பு கிப்ப வாங்கி திரும்ப கேட்டு அதை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பேசிக்கொண்டே இருங்கள். அதை பேசிக்கொண்டே இருங்கள். அதை பேச ஆரம்பிச்சிட்டாலே வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். செயல்படுத்துவது என்பது பிறகு சுலபமா வருகிறது.